நடிகர் யோகி பாபு தரிசித்துச் சென்ற ஒடுக்கத்தூர் மகான். சுமார் 124 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள அல்சூர் ஏரிக்கரையில் பெங்களூருவின் இன்னொரு அடையாளமாக இருக்கிறது மகான் ஒடுக்கத்தூர் சாமிகளின் ஜீவசமாதி. சில மகான்களுக்கு பிறந்த இடம் ஓரிடமாகவும் வாழ்ந்த இடம் ஓரிடமாகவும் ஜீவசமாதி அடைந்த இடம் வேறிடமாகவும் இருக்கும். ஒடுக்கத்தூர் மகானுக்கும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. ரத்னகிரியில் பிறந்து பெங்களூருவில் ஜீவசமாதி ஆனாலும் சாமிகளின் பெயர் என்னவோ ஒடுக்கத்தூர் சாமிகள்தான். சாமிகளுக்கு அந்த பெயரை வாங்கிக் கொடுத்தது இந்த ஒடுக்கத்தூர் கிராமம்தான். சாமிகள் திடீரென காணாமல் போய்விடுவாராம். ஒருமுறை நீண்ட நாட்களுக்கு சாமிகளை காணாததால் இனி வரமாட்டார் என ஊர் மக்கள் நினைத்திருக்கிறார்கள். யாருமே எதிர்பாராத முறையில் மக்கள் முன் தோன்றியிருக்கிறார் அவர். சாமிகள் தவத்தில் இருந்து வெளிவந்த பிறகு ஒடுக்கத்தூர் மக்களின் கண்கண்ட தெய்வமானார். இன்னல் என்று வந்தவர்களின் துன்பங்களை இல்லாமல் ஆக்கினார். தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து வைத்து மக்களின் முகத்தில் புன்னகை தவழச் செய்தார். ஒடுக்கத்தூர் மடாலயம் 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கட்டப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் கல்வெட்டு தெரிவிக்கிறது. 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனது ஜீவனை சிவனுடன் ஒடுக்கி முக்தியடைந்தார் சேஷாயி என்கிற ஒடுக்கத்தூர் சாமிகள். சாமிகளின் ஜீவசமாதிக்கு சாதி, மதம், மொழி பாகுபாடின்றி அனைவரும் வருகிறார்கள். நாம் அங்கே நின்ற வரையில் பெரும்பாலும் கன்னட மக்களே வருகை தந்தார்கள். பெங்களூருவும் அதன் அருகே உள்ள தமிழக நகரமான ஓசூரும் தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்கின்றன. ஐடி நிறுவனங்களில் வேலை செய்து வரும் இளைஞர்களையும் ஒடுக்கத்தூர் மகான் தன்பால் ஈர்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடுக்கத்தூர் சாமிகளின் ஜீவ ஆலயம் பெங்களூருவில் கங்காதர் செட்டி சாலை, அல்சூர் ஏரி என்ற முகவரியில் இருக்கிறது. அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.